உங்களுக்கு தெரியுமா ஏன் மோஸ்ட் ஆஃப் த மென் ஓவர் திங்கர்ஸாக இருக்காங்க அப்படின்னு? ஓல்டன் டேஸில் இருந்தே ஆம்பளை நான் அழக்கூடாது, ஃபீலிங்ஸ் காமிச்சக்கூடாதுன்னு சொல்லியே அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? யார்கிட்டையும் பேச முடியாமல், யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாமல், என்றைக்கோ நடந்த விஷயத்த யோசிச்சுட்டு ஃப்யூச்சர் நினச்சி பயந்துட்டு கண்ட விஷயம்லாம் மண்டைக்குள்ள ஓடிட்டுருக்கும். மனசு விட்டு அழுதுடலான்னு நினச்சா கூட மென் ஆர் பிரேவ், ரியல் மென் நெவர் கிரைஸ். எவன் சொன்னான்? உண்மை என்னன்னா, நோபடி இஸ் ரெடி டு லிசன் டு மென்ஸ் ப்ராப்ளம். அந்த சைலன்ஸே அவனை எமோஷ்னலாக அன்ஸ்டேபிள் ஆக்கிடும். இது மென்னுக்கு மட்டும் நடக்குதுன்னு நான் சொல்ல. இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம், உமன் நேச்சுரலி சீக்ஸ் சப்போர்ட். தே டாக், தே ஷேர், தே ஹீல். பட் ஃபார் மென், ஸோ இஃப் யூ ஆர் அ உமன் வாட்சிங் திஸ் ஹூ கேர் ஃபார் யுவர் ஃபாதர், பிரதர், ஹஸ்பண்ட் ஆர் சம் ஒன் யூ லவ், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்கக்கிட்ட உனக்காக நான் இருக்கேன், வாட் எவர் ப்ராப்ளம் யூ கேன் ஷேர் இட் வித் மீ அப்படின்னு சொல்லுங்கள். பிகாஸ் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவனுக்கு தேவைப்படுறது அட்வைஸோ சொல்யூஷனோ கிடையாது. அவன் நினச்சதை பேசுகிறதுக்கும், உண்மையாகவே அவன் பேசுகிறது கேட்குறதுக்கும் ஒரு ஆள் இருந்தால் போதும்.